வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான். அதாவது WWE வந்து ராவோட கிக்அப் ஷோவை நேற்று நடத்தியிருக்காங்க. அதில் நம்மளுடைய சோலோ சிக்காவா, அதுக்கப்புறம் நம்மளுடைய பால் ஹேமன் இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழில் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது கிக்அப் ஷோவில் வந்து நம்மளுடைய பிளட் லைன் 2.0 வராங்க. அதாவது நம்மளுடைய சோலோ சிக்காவா, டாமா டாங்கா, நம்மளுடைய ஜாக்கப் ஃபர்ட் எல்லாமே வராங்க. அப்போ வந்து நம்மளுடைய மைக்கேல் கோல் வந்து கேட்குறாரு, அதாவது உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம், வாங்க பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சிக்கா சரிப்பா நான் வரப்பா அப்படிங்கிறப்ப, அதுக்கப்புறம் நம்மளுடைய மைக்கேல் கோல் வந்து நம்மளுடைய டாமா டாங்காட்ட கேட்குறாரு, டாமா டாங்கா நீங்கள் வந்து ஜாக்கப் ஃபர்ட்டை எப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் உங்களோட மனசில் நீங்கள் எந்த ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, யா அப்படிங்கிறாரு. அதாவது நாய் குலைக்குது சீக்கிரம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒரு பாஷையில் அவர் சொல்கிறாரு, ஏன் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய சோலோ, அதாவது நம்மளுடைய ஜாக்கப் ஃபர்ட்ட கேட்டப்போ ஐ லவ் யூ சோலோ அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்காக நம்மளுடைய ஜாக்கப் ஃபர்ட் மாற்றாமல் சொல்கிறார், ஐ லவ் யூ சோலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மைக்கேல் கோல் கேட்குறாரு, அதாவது நீங்கள் தான் இப்போ WWE கரண்ட் பிளட் லைன், அதாவது பிளட் லைன் 2.0 ஒரு லீடரு அப்படிங்கிறப்ப, நீங்கள் வந்து இந்த ஒரு பிளட் லைனோட அந்த ஒரு தலைவனாக நீங்கள் எப்படி ஆனீங்க, உங்களோட கருத்தை, உங்களோட ஒரு ஸ்டோரியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப, சொல்கிறேன் நண்பா, நான் சொல்லாமல் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சொல்கிறார். அதாவது இந்த உலாஃபாலா மாலை அது இருக்குல்ல, இதனால தான் நான் ட்ரைபிள் சீஃப். எப்படி, அதாவது இந்த உலாஃபாலா மாலை யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறது எங்களோட குடும்ப வழக்கம். இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் இருந்துச்சு, அதனால ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி நீங்களும் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ அதே ட்ரைபிள் சீஃபாக நான் இருக்கிறேன், அதே உலாஃபாலா மாலை என்கிட்ட இருக்குது, அப்போ யார் உண்மையான ட்ரைபிள் சீஃப், நான் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப, அந்த இடத்துக்கு நம்மளோட வாய்ஸ் மேனான நம்மளுடைய பால் ஹேமன் வரார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு நம்மளுடைய பால் ஹேமன், அவரோட அந்த ஒரு இனிமையான குரலில் வந்து நம்ம எல்லாத்தையுமே கவர்ந்தவர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு, சோலோ நல்லா இருக்கியப்பா, சரி அப்படின்ட்டு, நீ வந்து WWE வந்து நீ வந்து ட்ரைபிள் சீஃபா, நீ ட்ரைபிள் சீஃப்லாம் கிடையவே கிடையாது சோலோ, நீ வந்து ஃபேக், அதாவது நீ வந்து ரியல் கிடையாது, நீ வந்து ஒரு ஃபேக்கானவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு. அதாவது அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு தெரியுமா, அந்த ட்ரைபிள் சீஃப் பதவிக்கு வந்து உங்ககிட்ட தகுதி இருக்கா ஃபஸ்ட்டு. அதாவது அந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அந்த உலாஃபாலா மாலையை வச்சுருந்தான். ஆனால் அந்த உலாஃபாலா மாலை எப்படி வந்து ரோமன் கைக்கு வந்துச்சு தெரியுமா, அவரோட எப்படி சொல்கிறோம், சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட முறையில் சொல்ல, அதை சொல்லுவோம்ல, அது நம்மளோட முறையில் சொல்லுவோம் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்ல, அவங்க வந்து அந்த ஒரு மாலையை, இந்த மாலைக்கு வந்து தகுதியானவன் நீ தான் ரோமன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாலையை வந்து அவங்க வந்து ரோமன் ரெயின்ஸோட அப்பாவோ அதுக்கு பெரியப்பாவோ அவங்க வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அணிவிச்சு, நீ தான் இனிமேல் இந்த பழங்குடி இனத்தோட மிகப்பெரிய ஒரு தலைவன், இந்த உலாஃபாலா மாலை உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அதாவது ஒரு அங்கீகாரத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசத்துலேயும் நம்பிக்கை, அதாவது நீ வந்து கரெக்டாக இருப்ப, இந்த உலாஃபாலா மாலைக்கு நீ தான் தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுத்தாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸாக ஒன்றை மாதிரி தட்டிலாம் பறிக்கல. அவன் போயிட்டதுக்கப்புறம் அந்த இடத்த அவன் நிரப்பிக்கல. அவன் நல்லவனாக இருந்தான், அதனால் அவனுக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது அவனை தேடி வந்துச்சு. ஆனால் நீ வந்து இருக்கில்ல, அந்த மாலை உனக்காக வந்துச்சா, இல்லை உங்களோட ஃபேமிலியில் இருக்க யாராச்சும் கொடுத்தாங்களா? இல்லவே இல்லை. ரோமன் ரெயின்ஸ் போயிட்டான், அவனோட மேட்ச்சில் லாஸ் பண்ணிட்டு போயிட்டான், அவனோட டைட்டில் லாஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவனோட இடத்த நீ வந்து முழுக்க கைப்பற்றிக்கிட்ட, உனக்குன்னு ஒரு ஃபேக்ஷனை நீ உருவாக்கிக்கிட்ட. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் இருந்தா அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ஜேவாக இருக்கட்டும், ஜிம்மியாக இருக்கட்டும், சேமி சேனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் நின்னோம். ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து ஒரு வாரத்தை பேச மாட்டோம். ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு உண்மையாக இருந்தோம். ரோமன் ரெயின்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனால் நீ வந்து அதை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு தனக்கு தானே ஒரு பிளட் லைனை உருவாக்கிக்கிட்ட. அதாவது ரோமன் ரெயின்ஸ் இல்லாத நேரத்தில், ரோமன் ரெயின்ஸ் இருந்திருந்தால் உன்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ரோமன் ரெயின்ஸ் இல்லாதப்போ அவனோட பிளட் லைனை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்ட. இருந்த பிளட் லைனை அதாவது இருந்த இடம் தெரியாமல் நீ அழிச்சிட்ட. அதுக்கப்புறம் நீ வந்து ட்ரைபிள் சீஃபாக ஆன, அதுக்கப்புறம் டாமாலாங்கா, அதுக்கப்புறம் ஜாக்கப் ஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது பிளட் லைனை நீ உருவாக்கிக்கிட்ட. அதாவது இப்போ இருக்கிற அந்த பிளட் லைன் வந்து உனக்கு தனக்கு தானே நீ உருவாக்கிக்கிட்ட. இதுக்கு முன்னாடி இருந்த ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட அந்த பிளட் லைன் வந்து அவங்களுக்காக சேர்ந்தது, அதாவது தனக்கு தானே சேர்ந்த கூட்டம், நீ வந்து தனக்கு தானே சேர்த்துக்கிட்ட கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு எல்லாருமே ரோமன் ரெயின்ஸை ஃபஸ்ட்டு ட்ரைபிள் சீஃபாக எதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா, ஏன்னா அவன் உண்மையானவன், சொன்ன வாக்கை காப்பாற்றுறவன், அது இல்லாமல் எந்த ஒரு இதுக்கும் பண்ண மாட்டான். ஏன்னா அவங்களோட கசின், அதாவது அவங்களோட அப்பா பெரியப்பா அவங்களே வந்து அந்த ஒரு உலாஃபாலா மாலையை அவங்களே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவன்
எப்படி சொல்கிறேன்னா, அவன் பண்ண ஒரு ஹீல் டர்ன் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டுச்சு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனாலும் அவன் வில்லன் தான். ஆனாலும் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோவாக அவன் ஆனான். சரியா? அதனால தான் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிச்சு. அதனால தான் இன்ன வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வி வாண்ட் ரோமன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஓடிசி அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு இன்னமும் ஃபேன்ஸ் மத்தியில் இன்னமும் அவனோட பேர் வந்து இன்னமும் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. உன்னை யாராச்சும் சொல்லுவாங்களா நீ தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொன்னால் யாராச்சும் உன்னை ஏற்றுக்குவாங்களா? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது சோலோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ நினைவில் வச்சுக்க. அதாவது ஒன்லி ஒன், அதாவது WWE ஒரே ஒரு ட்ரைபல் சீஃப் மட்டும்தான் இருக்க முடியும். அது யாருன்னு கேட்டால் அது ஒன்லி ஒன், அதாவது ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான் WWE ரியல் ட்ரைபல் சீஃப். நீ வந்து ட்ரைபல் சீஃப் கிடையாது. நம்மளோட பால் ஹேமன் சோலோ சிக்காவை என்னென்ன கேட்கணுமோ அவ்வளோ கேள்விகளை நம்மளுடைய பால் ஹேமன் சோலோவை கேட்டுட்டாரு. ஆனால் நம்மளுடைய பால் ஹேமன் கேட்ட கேள்விகளுக்கு எந்த விதமான ஒரு பதிலையும் நம்மளுடைய சோலோ தரவே இல்லை. சோலோ வந்து அப்படி அமைதியாக தான் இருந்தார். அந்த அமைதிக்கு அதாவது அமைதிக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் எவ்வளோ பெரிய மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சத்தியமாக தெரியல. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லிட்டார். அதாவது இப்போ வந்து ரா நெட்ஃப்ளிக்ஸில் போகுது. அந்த ராவில் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் உனக்கும் ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. அதில் வந்து ரோமன் ரெயின்ஸு க்ளீனாக பீட் பண்ணி இந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ண போகிறான். அகெயின் அந்த உலாஃபால மலையே அவனுக்கே சொந்தமாக போகுது. இதனால கண்டிப்பாக நீ வந்து இப்போ பெருமை பீத்திக்கிற, அதாவது நான் தான் ட்ரைபல் சீஃப், இந்த உலாஃபால மலை இருக்குது அதனால் நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு தான். அதாவது அந்த மேட்ச் நடக்கிற வரைக்கும் நீ கையை விட்டு எண்ணிக்க. அது வரைக்கும் தான் இந்த உலாஃபாலா மாலை உன் கையில் இருக்குல்ல, அந்த உலாஃபாலா மாலை உன்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சுக்கு அதுக்கப்புறம் உன் கையில் அது நினச்சாலும் அது இருக்காது. அதுக்கப்புறம் அதுதான் ரோமன் ரெயின்ஸ் தான் அந்த மேட்ச்சில் உன்னை கீழே பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் உலாஃபாலா மாலையை ரோமன் ரெயின்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவானே. இருக்கிற வரைக்கும் இந்த உலாஃபாலா மாலையை நீ பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாகவே நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ண தான் போகிறான். உன் மூஞ்சில் கரியை பூச தான் போகிறான். திரும்பி ரோமன் ரெயின்ஸ் அந்த உலாஃபாலா மாலைக்கு உரிமையாளராக ஆக போகிறான். அதாவது WWE ரியல் ட்ரைபல் சீஃபாக ரோமன் ரெயின்ஸ் தான் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய சோலோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெத்தியில் அடித்த மாதிரி பதிலாக நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லிட்டார். அதாவது இப்போ ராவோட அந்த கிக் ஆஃப் ஷோவில் நம்மளுடைய பால் ஹேமனும் அதாவது பிளட் லைன் 2.0 பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நண்பா.